கோபி அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டுக்கிறாங்க. எனக்கு ரேவதி தான் சாவலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நல்ல நேரம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. முதல்ல மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். ஸோ வாழ்க்கையில் ரெண்டே விஷயம்தான் நம்ம கஷ்டப்படுறது. நம்மளுக்கு வரவு வருமானம் நல்லபடியாக இருக்கணும், உறவு நல்லபடியாக இருக்கணும். இந்த வரவும் உறவு சரியாக அமைஞ்சிட்டா வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். சரிங்களா? வரவாளையும் உறவாளையும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டும் சரியா இருக்கணும். என்ன பண்ணலாம்? இப்போ ரேவதி நட்சத்திரம் எப்பவுமே நீங்க ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, மீன ராசியில தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் நீசம் அடையிறார். ஓகேங்களா? உடல் ரீதியான ஒரு பித்தளை காப்பு, பித்தளை மோதிரம் அப்படின்றத நீங்க போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுல புத்தகங்கள் எப்பொழுதுமே இருக்கிறது நல்லது. படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி, படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹெல்ப் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்குண்டான தன சேமிப்பு மற்றும் உறவால் ஏற்படுற பிரச்சனை படிப்படியாக குறையும். இது போக புதனை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும். அதனால புதனுக்குரிய காரக உலோகம் பித்தளை இந்த போன்ற உலோகங்களை அணிஞ்சிக்கிறது அல்லது மரகத பச்சம் கல் போன்ற விஷயங்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளுடைய வழிபாடு, ஸோ விஷ்ணு பகவானுக்குரிய வழிபாடு புதன்கிழமை என்று செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே வீட்டில் எப்பவுமே துளசி செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. அதேபோல் நிறைசெம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை பெட்ரூமு பூஜை அறை போன்ற 2 இடங்கள்லுமே நீங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நிறைசம்பு தண்ணியால் அதிகாலை எழும்போது முகத்தை கழுவுறது நல்லது. ஸோ இப்படி பண்ணுகின்ற பொழுது உறவும் வரவும் அந்த 2 நாளும் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பலன் உண்டு. சரிங்களா? ஸோ நல்லது.